சிற்றுளி யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். அதாவது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாதிரி பொய் சொல்கிற ஒரு ஆள், இந்த மக்களை ஏமாத்துற ஒரு ஆள் இந்த இந்தியாவிலேயே கிடையாது. ஓய பொலிஸ்லாம் தாண்டினா அன்புமணி, இந்த இந்தியாவிலே அன்புமணி மாதிரி ஒரு ஆள் கிடையாது. ஓய பொலிஸ் இல்லை, பொய்ன்னு எடுத்தால் அன்புமணி வாயில் தான் வரும். பெண்களுக்கு இப்போ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கான். பெண்களுக்கு துரோகம் செய்யலாம் திமுக அரசு. ஏன்னா பெண்களுக்கு மகளிர் மன்றம்னு ஒன்று இந்தியாவிலே உருவாக்கி எங்கள் தலைவர் கலைஞர் அது இன்னைக்கு இந்தியாவை ஃபுல்லாக செயல்பட்டுருக்கு. எப்பயுமே திமுக அரசு போட்ட திட்டம் இந்தியாவுக்கு முன்மாதிரி திட்டமாக இருக்கும். நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோம், எப்படி கொடுக்க முடியும்னு சொன்னீங்க, இந்தியா ஃபுல்லாக நீங்கள் 1500 2000 கொடுக்க போகிறாங்க. அப்போ நாங்களும் உயர்த்துறோம். அது மாதிரி இலவச அரிசி கொடுக்க முடியாது, கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பெண்களுக்கு உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு கொடுத்தோம், பெண்களுக்கு வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு கொடுத்தோம், காவல்துறையில் கொடுத்தோம். அதாவது பெண்களுக்கான திட்டம், பெண்களுக்கு திருமண உதவி திட்டம், அதாவது மகப்பேறு நிதி உதவி திட்டம், மூலம் ராம திருமண உதவி திட்டம், மகப்பேறு உதவி திட்டம், பெண்களுக்கு மாசமான லீவு, பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு கல்வி கட்டணத்தில் பாதி. எங்கள் கட்சி வேட்புமனு கட்டணத்தோட பெண்களுக்கு 5000, மற்றவங்களுக்கு ஆண்களுக்கு 25000. அது மாதிரி பெண்கள் அப்ளிகேஷன் போட்டாங்க பாதி 50%. இது மாதிரி எல்லாத்துலையும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களை தமிழகத்தில் உயர்த்துறது. நாங்கள் பெண் கல்வியில் தமிழகம் முதல் எடுத்துருக்கு. பெண்களை வளர்ச்சியில் முதலிடம். பெண்கள்லாம் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக நல்லா கொடுங்க. இது தெரியாமல் பெண்களுக்கு எதிரான கட்சி திமுக, பெண்களுக்கு இந்த பாமகவும் அதிமுக செஞ்ச ஒரு 4 திட்டத்தை சொல்லுங்க. பிஜேபியும் அதிமுகவும் பாமக ஒரு 4 திட்டம் சொல்லுங்க. மணிப்பூரில் பார்க்கல நாங்கள் பெண்களை எவ்வளோ அவமானப்படுத்துறீங்கன்னு. குஜராத் கலவரத்தில் பார்க்கலையா? குஜராத்தில் கலவரத்தில் பார்க்கல எவ்வளோ பாபர் மசீதில் வருது, எவ்வளோ பெண்களை என்ன அட்டகாசம் பண்ணீங்க. நீங்களாம் பெண்களுக்கு ஆதரவு பண்ண சட்டம் ஒழுங்கு இந்தியாவுடைய தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்கு. இங்கே இந்தியாரெல்லாம் மூளைக்கு மூளை எங்கள் ஊர் முடிஞ்சது இப்போ காட்டெல்லாம் போர் வச்சுட்டு இருக்கான், எல்லா பொருளும் இருந்துகிட்டு இருக்கான். இங்கே பாதுகாப்பாக இருக்கான். இங்கே சட்டம் ஒழுங்கு தப்பாக இருக்கு. நீங்கள் போய் வடநாட்டில் பீகார்லையோ ஊபிலையோ அஸ்ஸாம்லேயோ ஒடிசாவிலையோ அன்புமணி பாமக அனுப்பி ஒரு வியாபாரம் பண்ண சொல்லுங்க. எல்லாத்தையும் அடிச்சு விட்டீங்க, நீ நிராயுதப்படியாக வரணும், உசுரே உடம்புல இருக்காது. அந்த மாதிரி நாங்கள் பாராட்டிக்கிட்டு தமிழகத்துக்கு துரோகம் பண்ணு. பெத்த அப்பாவுக்கு துரோகம் பண்ண அன்புமணி, பெத்த அப்பாவை கட்சி வளர்த்தால தூக்கி எண்ணெய் போட்டுட்டு பண்ணிட்டு இருக்க. அந்த கட்சியில் ஆரம்பத்தில் உழைச்சிருக்க, நீ கட்சிக்கு என்ன உழைச்சிருக்க? நீ இப்போ இத்தனை கோடி சொத்து மதிப்பு பண்ணுறீங்க. அது டாக்டர் வைத்தியம் பரிசை பார்த்துக்க சார், இல்லை உங்கள் தாத்தா பாட்டை வச்சுருந்தானா? எப்படி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்க, ஏதாவது தொழில் பண்ணுறீங்களா? எப்படி வந்துச்சு இந்த கல்வி நிறுவனம் தொடங்குறதுக்கு? மக்கள் டிவின்னு தொடங்குறீங்க. மக்கள் டைமில் பணம் வாங்கி கட்சிக்கார பாமக கட்சிக்காரெல்லாம் பணம் வாங்கி மக்கள் டிவி தொடங்குறீங்க. அது இப்போ மக்கள் பேர்லேயே இருக்கு, கட்சிக்காரர் பேர்ல இருக்கு. அதை வன்னியர் அறக்கட்டளைன்னு தொடங்குறீங்க. வன்னியர் அறக்கட்டளை வன்னியர்கள் பேர்லன்னு சொன்னீங்க. உங்கள் அம்மா பேர்ல எழுதிங்க. சரஸ்வதி அறக்கட்டளை மாறி போச்சு. அதுக்கு இந்த வன்னியர் சொன்னது கொடுத்த நிதியில் தான் பலன் வேணும். ஒரே நாளில் 11 கோடி சேர்ந்து 10 5 வருஷம் முடி 20 வருஷம் ஆகுது. அது மாதிரி வசூல் பண்ணி ஒரு கல்வி வசூல் பண்ணுறது, வன்னியர்களை ஏமாத்துறது, இது உனக்கு வேலை. எல்லாம் பெரிய இளைஞர்கள்லாம் போய் பாமகவில் போய் கெட்டுப்பட்டுருக்கீங்க. அப்போ ஏதாவது ஆயுதோட மக்களுக்கு அரிசனுக்கும் நம்முடைய விரோதிமை, நமக்கு எதிரி ஆயுதோட மக்களா? நம்ம கூட தயார் பழகி நம்ம வீட்டுக்கு வேலை செஞ்சு எடுபடி வேலை செஞ்சு நீ செத்தா கொண்டு போய் கொடுத்தி 1000 நல்ல கட்டணம் பண்ண ஆயுதோட மக்களுக்கு எதிரான ஒரு சமூகம் மாதிரி இந்த வன்னியர் சமூகத்தை ராமதாஸ் வன்னியர் சங்கமும் பாமகவும் சித்தரித்துவிட்டது. இதெல்லாம் உட்காந்து கூர்ந்து யோசிச்சு பாருங்க. இதில் ஏதாவது உண்மை இருக்காண்டு. ராமசங்கர் படையல் வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சு நடத்துனாரு. 27 MP 20 MP வந்துச்சு. கண்ணா நாடே போயிருந்தது. அந்த அளவுக்கு வன்னியர் சங்கத்தை மேம்படுத்தார். அப்போ நமக்கு ஆயுதோட மக்களுக்கு முதலே கிடையாது. உனக்கு உண்மையான எதிரையும் பார்ப்பான் தாண்ட. வன்னியர்களுக்கு உண்மையான எதிரையும் பார்ப்பான். அவன் உன்னை எதிரையும் விட மாட்டான், எல்லாத்தையும் அடக்குவான். இது தெரிஞ்சு பழைய புகழூர் பக்கத்தில் போட்டுருக்க மாயவரம் ஸ்கூலில் போட்டுருக்கான். வந்த ஹெச்எம்லாம் 50 வருஷமா ஐயருக்கு தான். இப்போ போய் நம்மளுக்கு பேர் இருக்கோம், அந்த தலைமையில் பேர் போட்டியில். இதெல்லாம் வளர்த்து திராவிட முன்னேற்ற கழகம். அப்புறம் ஏன் பதில இந்த அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், உங்கள் பொன்னுசாமி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், தலிச்சேரிமலை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ நீங்கள் என்னைக்கு திமுகவுக்கு எதிராக செயல்பட்டீங்களோ அன்னையிலிருந்து உங்களால் பாமகவோட ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. காரணம் உட்காந்து யாரையும் யோசிச்சிருக்கீங்களா? ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது போனதுக்கு என்ன காரணம்னு? பெரும்பான்மை மக்கள் உங்களுக்கு விரும்பல, மற்ற சமூக மக்களுக்கு விரும்பல. இது சொன்னால் பாமக பிரமுகர்களுக்கு எல்லாம் கோபம் வரும். ஆனால் உண்மை, நான் சொல்கிறது உண்மை, உணர்ந்து பாருங்கள்.
எந்த பாமக பிரமுகர்களை நீங்கள் வளர்த்து விட்டுருக்கீங்க? எத்தனை பேர் வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ், கல்வியில் முன்னேற்றி இருக்கீங்க? இந்த கட்சியை வச்சு முன்னேறின பாமக பிரமுகர்களை ஒருத்தவனை காட்டுங்க. ஒரு ஆளுங்க யாரும் சொந்தமாக பண்ணியிருந்தா கூட அவன் சம்பாதிச்சு பிடிக்கிறீங்க, டீச்சர் வைப்பீங்க. உங்களால் யாருக்கும் பிரோஜனம் கிடையாது. திமுக சொன்னாங்க, திமுகவோட பல பேர் கல்வி நீங்கள் பண்ணிருக்கலாம் படிச்சிருக்கீங்கன்னா திமுக இடஒதுக்கீடு, திமுகவுடைய கொடுத்த இடஒதுக்கீடு தலைவர் பட்டாளி மக்கள் தலைவர் ராமதாஸ் பாராட்டினார். நிறுவனர் பெரிதும் பாராட்டு விழா நடத்தினார். அதாவது நரசிம்மராவ் கொடுக்கல, பண்ருட்டி ராமச்சந்திரன் கொடுக்கல, எம்ஜிஆர் கொடுக்கல, யாரும் கொடுக்காத இடஒதுக்கீட்ட கலைஞர் கொடுத்து விட்டு வீரப்பாண்டியார் எவ்வளோ பண்ணி கொடுத்து இந்த சமூகத்தை முன்னேற்றி இருக்கார். இன்னைக்கு அந்த சமூக நீதி போராளிகள் உயிரிழந்தவங்க மணிமண்டபம் கட்டிருக்காரு. மணிமண்டபம் கட்டி அவர் தனி நினைவு சின்னம் கட்டிருக்காரு. அதுக்கு நீங்களாம் மீட்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு மண்டபம் கட்டி கொடுத்துருக்காரு. அப்புறம் அவங்களுக்குலாம் இருந்தவங்களுக்கெல்லாம் வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணதோட இறந்த ஆளுநருக்கு நிதி உதவி, பென்ஷன் இதெல்லாம் கொடுத்த கட்சி போய் வன்னியர்களுக்கு எதிரான கட்சி, தமிழர்களுக்கு எதிரான கட்சினே பொய்யா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சின்னையா அவர்கள் பேசி வருவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழக மக்கள் அவரின் பொய் பரப்புரையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சீர்தூக்கி பார்த்து புறக்கணிக்க வேண்டும் என்று சிற்றொலி யூடியூப் சேனல் சார்பாக மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.